இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் டைட்டன்ஸ், நான் தான் சன்ஷித். இவர் என்னோட கோ-ஃபவுண்டர் மனோஜ். வணக்கம் டைட்டன்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை பற்றி பேசதான் நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். டைட்டன்ஸ், ஒரு குழந்தை வளரும் போது குழந்தைய பெற்றவங்க அந்த குழந்தைக்கு வாக்கர் வாங்கி தருவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வீல் இருக்கிற சைக்கிளை குழந்தைக்கு வாங்கி தருவாங்க. முழு பொறுமையோட அந்த குழந்தைங்களுக்கு உதவுவாங்க. அவங்க சொந்த காலில் எழுந்து நிக்கணும், நடக்கணும், ஓடணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே பேரண்ட்ஸ் அவங்களோட வயதான காலத்தை அடையும் போது அவங்க வெளியே போறது, வர்றது, நடக்கிறது, ஏன் உட்காந்து எழுந்திருக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்? டைட்டன்ஸ், நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வயசுக்கு அப்புறம் உட்காந்து எழுந்திருக்கிறது கூட வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உட்காந்து எழுந்திருக்கிறப்ப இருக்க கஷ்டத்தை டெக்னிக்கல் லாங்குவேஜில் செட் டு ஸ்டாண்ட் அல்லது எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, ஒரு வயதானவங்க அவங்க நோயிலிருந்தோ சர்ஜரியிலிருந்தோ ரெக்கவர் ஆகும்போது அவங்க ஒரு சாதாரணமான ஆக்டிவிட்டியை செய்யும் போது கூட நிறைய கஷ்டங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரு 70 வயதுக்கு மேல கிட்டத்தட்ட 12 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை 2031 20 கோடியை தொற்றும். எல்லாருக்கும் ஒரு நாள் வயசாக தான் போகுது. ஆனா அந்த முதுமையோட சேர்த்து இந்த கஷ்டத்தையும் எதிர்கொள்ளணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு நாங்க கொண்டு வந்திருக்க தீர்வு தான் சாண்டர்டீஸ் சேர். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல டெவலப் ஆன ஸ்டாண்டர்டீஸ் எப்படிப்பட்ட ஒரு நாற்காலினா, இது பேசிவா எந்தவித மோட்டார்ஸ், பேட்டரி, சென்சார் எதுவும் இல்லாம நீங்க உட்கார்றதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் முழுமையா எந்தவித டிஸ்கம்ஃபர்ட்டும் ரிஸ்க்கும் இல்லாம ஹெல்ப் பண்ணும். ஸ்டாண்டர்டீஸ் எவ்வளவு கன்வீனியன்ட் ஆனதுன்னா, நீங்க இதை உங்களோட வீட்டில் ஆஃபீஸஸ்லாம் யூஸ் பண்ணலாம் தான். ஆனா அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஸ்பேசஸ் ஆன ஏர்போர்ட்ஸ், பஸ் ஸ்டேஷன்ஸ், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ், அவ்வளோ ஏன் இதை நாம வாஷ்ரூம்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்டீஸ் வெறும் ஒரு நாற்காலி இல்ல, நம்ம வீட்டில் இருக்க வயதானவங்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்டாண்டர்டீஸ் சேரை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் அங்கமாக்க நாங்க உங்ககிட்ட கேட்கறது 3 கோடி ரூபாய் வித் கன்வெர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ டைட்டன்ஸ், எங்களோட இந்த ஸ்டாண்டர்டீஸ் மிஷின்ல நீங்க எங்களோட கை கோர்க்க விரும்புறீங்களா? உங்களுக்கு இந்த யூனிக்கான நாற்காலியை பண்ண எப்படி ஐடியா வந்துச்சு? இது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. 2013 சில பிசியோதெரபிஸ்ட், ஆர்த்தோபீடிக்ஸ், பிரியாட்ரிக்ஸ் ஒன்னா சேர்ந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை முன் வச்சாங்க. அதாவது இந்தியால இப்போதைக்கு 12 கோடி மக்கள் 70 வயசுக்கு மேல இருக்கவங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் தொகையை சப்போர்ட் பண்றதுக்காக சில பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் தேவைப்படுது. அதுல இருக்க ஒரு பிரச்சனை தான் அவங்க உட்காந்து எழுந்திருக்கிறதுன்றது. ஸோ அந்த இடத்துல எங்களோட ப்ரொஃபசர் அனந்த் சுரேஷ் இருந்தாரு. அவர் மூலமா இந்த ப்ராடக்ட் உருவாச்சு. இதுக்கான இன்ஸ்பிரேஷன் இதுல இருந்து தான் வந்தது, ஒரு டின் லீட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி டின்ல தான் கடையில் மின்ட் விற்பாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷெல் இருக்கு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது லூஸ் ஆகிடும். அதர்வே இதை கீழே இருந்து பண்ணும்போது பாப் ஆகும். இது ஒரு டிக் டேக் கிளிக் கிளாக் டின் லைட். ஸோ இதை நான் கீழே புஷ் பண்ணி இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணேன்னா இது மேலே போகும். ஸோ அங்கிருந்து தான் எங்களுக்கு இந்த ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் 2020 இதை கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இதை எடுத்துக்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போனப்போ அவங்க எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அப்புறமா அது கிடைக்கல. ஒரு கான்செப்ட் இருக்கிறது ஒரு விஷயம், ஒரு பேப்பர் எழுதுறதுன்றது இன்னொரு விஷயம். ஆனால் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறது அதில் நிறைய ஆழமான விஷயங்களை யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பிரச்சனையை நாங்கள் ரொம்ப பக்கத்துல இருந்தே பார்த்துருக்கோம். ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் கிட்ட நாங்க ஒரு விஷயத்தை கவனிச்சோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறத அவங்க முகத்திலேயே நாங்க பார்த்தோம். சேர்ல இருக்க சீட்டை அப்படியே நாம கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சோம். அதுக்கு தான் நாங்க முழு முயற்சியும் பண்ணணும்.